நம்ம கிளமங்கலம் பக்கத்துலேயே ஏர்போர்ட் வந்துட்டு இருக்கு. ஏர்போர்ட் பக்கத்துலேயே ஒரு 10 ஏக்கர் வேணும். யாரோ இவன் யாரோ சொந்தம் யாரா நீவனோ 10,000 ரூபாவா? நீ நல்லா இருக்கும் சாமி. பாசம் உயிர் பாசம் தரும் யார்தான் என்னண்ணே பிச்சைக்காரனுக்கு 10,000 ரூபாவா? யாரா நீ? நான் உன்னோட சொந்தக்காரன் தான். எப்படி நீ இவ்வளவு growth? தம்பி, மார்ச் 22ஆம் தேதி என் பேக்கெட்ல வெறும் 10,000 ரூபாய் தான் இருந்தது. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஐபிஎல் மேட்ச். ஒரு மேட்ச் மேல பெட் போட்டு 3 மாசத்துல பாத்தியா என்னோட வீடு. இது மட்டுமே இல்ல, ஒசூர் டொயோட்டோல ஒரு கார் கூட புக் பண்ணிருக்கேன். 10 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன். சரியா? அடுத்த வருஷம் ஐபிஎல் முடியறதுக்குள்ள இந்த உலகத்தையே நான் வாங்க போறேன். நான் நம்ப மாட்டேன். உன் பத்தி உன்னை விட எனக்கு அதிகமா தெரியும். என் பத்தி உனக்கு இன்னும் அதிகமா தெரியுமா? எங்க சொல்லு பாப்போம். சொல்றது என்ன தம்பி? காட்டுறேன் பாரு. அக்கட சூடு. என்னண்ணா சோகமா இருக்கீங்க? தம்பி, மார்ச் 22ஆம் தேதி என் பேக்கெட்ல ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சுப்பா. அன்னைக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சு. பெட்டிங் போட்டேன். புதுசில் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக எல்லா மேட்சும் போயிடுச்சுப்பா. 10 லட்சம் கடனோடு இருக்கேன். இப்போது மொபைல் ஆப்லாம் லோன் எடுத்துட்டேன். எல்லாரும் டார்ச்சர். நிம்மதியே இல்லை. வீட்டுக்கு போக முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. எங்காவது ஓடிடலாமா இல்லை எங்காவது போய் செத்திடலாமான்ட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா. உங்க கூட நான் இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. ஆமா, நீ யாருப்பா? நான் உன்னோட சொந்தக்காரன் தான். தூங்கி போதும். எந்திரி. எந்திரா. கோழையின் கால்கள் தான் காசு தம்பி, இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு மார்ச் 22. என்ன கனவா? உனக்கு இப்ப 2 கனவு வந்துச்சு தானே? மலை என்றும் மலைதானே துளியோடு சேர்ந்தே. எனக்கு 2 கனவு வந்திருந்தேன். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். சரி, அந்த 2 கனவு என்னென்ன சொல்லு பாப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் கனவு. அப்போ செகண்ட் வந்தது? அதான் தான் உன்னோட ஃபியூச்சர். அப்போ நீ யாரு? கண்ணை மூடு. நான் தான் உன்னோட அறிவு. யாரோ யாரோ இவன் யாரோ சொந்தம் யார்தான்